இப்ப கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சத்தமே இல்லாம 2 மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 4676 மில்லியன் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இப்படி இந்த 2 மோசடிகளும் என்ன, எப்படி இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்குது, இதுக்கு பின்னணியில யார் யாருக்கெல்லாம் தொடர்புகள் இருக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு வெளிநாட்டு பயண மோசடி தொடர்பில் அண்மையில் கைது செய்யப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்டவர். இதற்கு பிறகு இந்த விசாரணைகள் இப்ப இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கிற இந்த நேரத்துல தான் இந்த ரணில் விக்ரமசிங்கவை பற்றி இன்னும் 2 மோசடிகள் வெளியில வந்திருக்குது. அதுல முதலாவது 3518 மில்லியன் ரூபாய்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பரிவர்த்தனை சம்பவம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, 2018ஆம் ஆண்டு காலப்பகுதி, அதாவது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனனுடைய ஆட்சி காலத்துல இந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தவர். அதே நேரத்துல இலங்கை மத்திய வங்கியினுடைய கட்டுப்பாட்டாளராகவும் அதே போல அரச தணிக்கை துறையினுடைய கட்டுப்பாட்டாளராகவும் இருந்தவர். இந்த சந்தர்ப்பத்தில் மாலைத்தீவுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம், அதாவது மாலைத்தீவு அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனமோ இல்லை ஏதாவது அரச நிறுவனமோ கிடையாது, அதை விட இலங்கை நாட்டோட எந்த விதமான தொடர்புகளும் இல்லாத ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இலங்கையில இருந்து 9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக வழங்கப்பட்டிருக்குது. பொதுவாகவே ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு, ஒரு வெளிநாட்டுக்கு நாங்கள் கடன்களை வழங்கும் போது அந்த கடன்களை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி ஒரு சரியான கடன் மதிப்பாய்வு செய்யப்பட வேண்டும். அதாவது அந்த கடன்களை மீள பெற்றுக்கொள்ள முடியுமா, அப்படி இல்லை என்று சொன்னா அதால ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை சமாளிக்கிறதுக்காக ஒரு அபாய மதிப்பீடும் செய்யப்பட வேண்டும். ஆனா இந்த மாலைத்தீவு தனியார் நிறுவனத்துக்கு கடன் வழங்கும் போது இந்த எந்த விடயங்களுமே செய்யப்படல. சும்மா வெறுமனவே 9 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை அரசாங்கம் வழங்கியிருக்குது. இதற்கு பிறகு கொஞ்ச காலத்திலேயே அந்த கடன்களை மீள செலுத்துமாறு அந்த மாலைத்தீவை சேர்ந்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனத்துக்கு அறிவுறுத்தல்கள் விடுக்கப்படுது. இதற்கு அந்த தனியார் நிறுவனம் முழுமையான மறுப்பை தெரிவிச்சிருக்கு. அதாவது இன்றைக்கு வரைக்கும் 2018ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட கடன் தொகை இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு மட்டும் இன்னும் 1% கூட மீள செலுத்தப்படல. இறுதியாக 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி செய்யப்பட்ட இந்த அரசாங்க கணக்கறிக்கைகளின் பிரகாரம் மொத்தமாக 3000 மில்லியன் ரூபாய்களுக்கு மேல நட்டம் ஏற்பட்டிருக்குது. அதை வச்சுக்கொண்டு இந்த கடன் தொகை, அதாவது அந்த மாலைத்தீவு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் தொகை பேட் லோன், பொல்லாத கடன் என்று சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இங்க எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம் தான், எந்த விதமான மீட்டெடுக்கிற வழிமுறைகள், அதாவது இந்த கடனை மீள பெற்றுக் கொள்றதுக்கான வழிமுறைகள் இல்லாம யார் இந்த கடன் தொகைக்கு அனுமதி வழங்கினது? அப்ப இந்த மத்திய வங்கியினுடைய கட்டுப்பாட்டாளராக இருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அந்த மத்திய வங்கியினுடைய ஆளுநராக இருந்த, இப்ப சிங்கப்பூர்ல தலைமறைவாக இருக்கக்கூடிய இந்த அர்ஜுன் மகேந்திரனை மத்திய வங்கியினுடைய ஆளுநராக நியமித்ததும் இந்த ரணில் விக்ரமசிங்க. அதை விட அரச தணிக்கை துறையினுடைய கட்டுப்பாட்டாளராக இருந்ததும் இந்த ரணில் விக்ரமசிங்க. இப்படி இருக்க எதன் அடிப்படையில் இந்த கடன்கள் வழங்கப்பட்டிருக்குது, அதை விட எந்த விதமான பொறுப்புகளும் இல்லாம மிக சுலபமாக இந்த 9 மில்லியன் பரிமாற்றப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் அந்த 9 மில்லியனை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாலைத்தீவு தனியார் நிறுவனம் யாருக்கு சொந்தமானது, அதாவது அதனுடைய உரிமையாளர் யார், அந்த 9 மில்லியன் டாலருக்கும் என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய சந்தேகமே இங்கு எழுந்திருக்குது. இதுக்கு பின்னணியில் என்ன மர்ம முடிச்சுக்கள் இருக்குது என்று சொல்லி இனி நடைபெறப் போகிற விசாரணைகள்ல தான் தெரிய வரும். அதே போலதான் இந்த மோசடிகள் இருக்கக்கூடிய 2வது சம்பவம் 1138 மில்லியன் ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சர்வதேச ஒப்பந்தம். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, 2022ஆம் ஆண்டு, அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்துல நாட்டில் அதிகமான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. முக்கியமாக இந்த எரிபொருள் எரிவாயுக்கு மிக கடுமையான கட்டுப்பாடு நிலவினதால இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அரசாங்கத்தால இலங்கையில இயங்கக்கூடிய இந்த லிட்ரோ எரிவாயு நிறுவனத்துக்கு சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ட்ட இருந்து இந்த எரிவாயுவை கொள்வனவு செய்யறதுக்கான ஒப்பந்தம், டெண்டர் வெளியிடப்பட்டது. இதன் அடிப்படையில் தாய்லாந்தில் இயங்கக்கூடிய ஒரு சர்வதேச எரிவாயு நிறுவனம், அதாவது சியாம் கேஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்திட்ட இருந்து 1 மெட்ரிக் டன் எரிவாயு 96 அமெரிக்க டாலர் என்ற வீதத்தின் அடிப்படையில் மொத்தமாக 3 லட்சம் டன் எரிவாயு இலங்கைக்கு வழங்குறதுக்கு அந்த நிறுவனத்தால் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதற்கு உடனடியாகவே கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அரசாங்கம் அனுமதி அளிச்சிருந்தது. இருந்தாலும் 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி, அதாவது இலங்கையில் இந்த காலி முகத்திடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டம் வலுவடைஞ்சதன் காரணமாக கோட்டாபாய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச்சா பிறகு புதிய ஜனாதிபதியாக இந்த ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றிருந்தவர். இதற்கு பிறகு கொஞ்ச காலத்திலேயே இலங்கையினுடைய லிட்ரோ நிறுவனத்தினுடைய புதிய தலைவராக மூதித பீரிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் கடமையேற்றிருந்தவர்.
இவர் யாருன்னு சொன்னா இந்த ரணில் விக்ரமசிங்கவனுடைய மிக நெருங்கின நண்பர். இதற்கு பிறகு இந்த கோட்டாபாய ராஜபக்சவால வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எரிவாயு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுது. அதாவது 1 டன் எரிவாயு $96 தாரம் என்று சொல்லப்படுகிற அந்த தாய்லாந்தினுடைய சியாம் கேஸினுடைய ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு அதுக்கு பதிலாக ஓமான்ல இருக்கக்கூடிய ஓஜி என்று சொல்லப்படுகிற ஒரு நிறுவனத்துக்கு 1 டன் எரிவாயுக்காக $129 செலுத்தப்படுது. கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு $33 அதிகமாக செலுத்தப்பட்டிருக்குது. இதால் மொத்தமாக 1138 மில்லியன் ரூபாய்கள் மோசடி செய்யப்பட்டிருக்குது. இது எல்லாமே இப்ப வருடாந்த கணக்கறிக்கைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த ரணில் விக்ரமசிங்க மேல இப்ப முன்னெடுக்கிற இந்த லண்டன் பயண மோசடியோட சேர்த்து இந்த 2 பிரதான மோசடிகளும் விசாரிக்கப்பட வேணும் என்று சொல்லி பலதரப்பட்ட சமூக அமைப்புகளால் இப்ப வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்குது. உண்மையிலேயே சத்தமே இல்லாம பலதரப்பட்ட விடயங்கள் அரங்கேறி இருந்தாலும் கூட அவை எல்லாமே இப்ப ஒன்றன் பின் ஒன்றாக வெளியில வந்து கொண்டிருக்குது. இப்ப முன்னெடுக்கப்படுகிற விசாரணைகள் அதே போல இப்ப வெளிவருகிற மோசடிகள் என்றது இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு எப்படியான ஒரு எதிர்காலத்தை காண்பிக்க போகுது, இவருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட போகுதுன்றதை பற்றி பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்படி இருக்கதான் இன்றைக்கு கிள்ளச்சி மேல் நீதிமன்றத்தால புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா 2014ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 11ஆம் தேதி முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய உடையார்கட்டு பகுதியில் ஒரு பூப்புனித நீராட்டு விழா இடம்பெற்றிருக்குது. இதுல அதே பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய 19 வயதான அர்ச்சுனன் ரஜீவன் என்று சொல்லப்படுகிற ஒரு நபருக்கும் இன்னும் ஒரு நபருக்கும் இடையில வாய்த்தர்க்கங்கள் ஏற்பட்டிருக்குது. இது கொஞ்ச நேரத்திலேயே அடிதடியாக மாறி அந்த 19 வயதான அர்ச்சுனன் ரஜீவன் என்று சொல்லப்படுகிற இளைஞர் மேல கத்தி குத்து தாக்குதல் இடம்பெற்றிருக்கு. இதுல அந்த இளைஞர் அதிகமான படுகாயங்களுக்கு உள்ளாகி முல்லைத்தீவு ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கிள்ளச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில இவர் இடைநடுவிலேயே உயிரிழந்திருக்கிறார். இதற்கு பிறகு போலீசாரால விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த கத்தி குத்து தாக்குதலை சேர்ந்திருக்கக்கூடிய முல்லைத்தீவு பிரதேசத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞர் கைது செய்யப்படுறார். இதற்கு பிறகு ஒரு நீண்ட விசாரணை இடம்பெற்று இன்றைக்கு அந்த இளைஞருக்கு எதிராக சகல ஆதாரங்களும் இருக்கிறதால கிள்ளச்சி மேல் நீதிமன்றத்தால் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த 2026ஆம் ஆண்டினுடைய இந்த முதலாவது மாதம் அதே போல இன்றைக்கு 2 நாட்களை கடந்திருக்கிறோம். இந்த சொற்ப கால பகுதிகளிலே கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல மரண தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் முடிக்கப்படாமல் இருந்த மிக நீண்ட வழக்குகள் எல்லாமே மிகச் சுலபமாக மிக நேர்த்தியான முறைகளில் முடிக்கப்பட்டு கொண்டிருக்குது. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த விடயம். ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக இலங்கையினுடைய இந்த ஜனாதிபதி கதிரைகள் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே ஏதோ ஒரு மிகப்பெரிய மோசடியில சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் பல மோசடிகள் இடம்பெற்றிருக்குது. அதற்கு பிறகு மைத்ரிபால ஸ்ரீசேன, ரணில் விக்ரமசிங்க, கோட்டாபாய ராஜபக்ச சொல்லி அனைவருமே பல வகையான கொள்ளைகள் பல வகையான மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த மோசடிகள் எல்லாம் இல்லாத ஒரு ஆட்சி அமர்ந்திருந்தா இலங்கையினுடைய எதிர்காலம் இப்ப எப்படி இருந்திருக்கும்? இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மோசடிகளையும் இந்த அரசியல் ஊழல்களையும் தவிர்க்கணும் என்றா இலங்கையில எப்படியான புதிய சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட வேணும், அதுலயும் இந்த ஜனாதிபதி அனுரவனுடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த விடயங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.